ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 4 நாளைக்கு வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிறத நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில். இது பழமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். காயாக இருந்துச்சுன்னா இந்த தக்காளி செய்ய வேண்டாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் தக்காளிலாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இதை அரைச்சியும் எடுத்தாச்சு. இது என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்க அந்த விதை, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா தோல் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நமக்கு அது தேவையில்லை. ஒரு சிலர் வடிகட்டாமலும் செய்வாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டாமல் கூட இதை செஞ்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வடிகட்டணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், நமக்கு இந்த விதைலாம் மேலே தங்கியிருக்கு. இது நமக்கு தேவையில்லை. இது நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் எல்லா தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி அந்த தக்காளியோட விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம தக்காளி ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லெமன் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சிடணும். நீங்கள் முன்னாடியே ஊற வைக்கிறதுனா பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கலாம். அப்போ ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா அந்த தண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வறுத்துட்டு அதோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெந்தயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 20 பல்லு பூண்டு நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ பூண்டு லைட்டாக அது வறுபடட்டும். பூண்டு லைட்டாக வறுபட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி விழுது, அதை எடுத்து நம்ம உள்ளே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா மேலெல்லாம் செதறிடும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நாம் இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஊறுகாய்க்கு எப்போவுமே கல் உப்பு தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால் நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி தண்ணி, அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு நாம் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. இந்த டைமில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெட் சில்லி பவுடர், நல்லா காரம் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கடுகு வெந்தயம், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சிடணும். எண்ணெய்லாம் இப்போ ஆல்ரெடி பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நல்லா பிரிஞ்சு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா கட்டியாக இருக்குது. எண்ணெயும் நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், அந்த மாதிரி எதுக்கு வேணால் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இன்கேஸ் நம்ம ஊருக்கு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா சப்பாத்தி மட்டும் செஞ்சு கொண்டு போயிட்டா இதை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஒரு 3 to 4 days வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைனா பீங்கான் பாத்திரத்துலையோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 1 month வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.